ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 தேர்வு முடிஞ்சு நம்மளுக்கு இப்போ ரிசல்ட் வந்து அக்டோபரில் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் அல்லது அதுக்கு முன்னாடியே கூட அவங்க விடலாம். ஏன்னா இப்போ ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ போன வருஷத்துலேருந்து நான் சொல்கிறேன், போன வருஷத்துலேருந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரோ அல்லது பிஃபோர் அக்டோபரோ வர்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேஸ் மார்க்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கேள்வி. ஓகேங்களா? ஸோ வேக்கன்சிஸ் நியாயமான கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, ஓகேவா, அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. ஓகேவா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 இப்போ 2025 இப்போ எழுதின எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2026 அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்குமா, அப்படியே இருந்தாலும் இந்த சிலபஸில் ஏதாவது மாற்றம் வருமா, ஓகேவா, ஓல்டு சிலபஸே வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லை இந்த நியூ சிலபஸ் வச்சு தான் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிசி பெரும்பாலும் கேள்வி நிறையா கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் இப்போ இந்த கேள்வி தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கேள்வியாக இருக்குது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் நான் இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் வேக்கன்சிஸ் பற்றியும், அடுத்த குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் மாற்றம் வருமா, இல்லை அதே மாதிரி எதுவும் கொண்டு வருவாங்களா, ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 2025 பற்றி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? 2025 ஸோ கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஹார்டு. ஓகேங்களா? வெரி டிஃபிகல்ட்டு. ஸோ அது நம்மளுக்கு தெரியும். இந்த வருஷம் மாதிரி குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக வந்திருக்குது. கஷ்டமாக கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டதே கிடையாது. ஏன்னு கேட்டால் புக்லேருந்து வெளியில் நிறையா கேட்டிருக்கிறாங்க. சிலபஸ் தான். ஓகேங்களா? சிலபஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. பட் புக்லேருந்து நிறையா வெளியில் கேட்டதுனால நம்மளால் புதுசாக இருக்குது இது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் தான் இது வரலும் போன வருஷம் வரலுமே வந்து பார்த்திங்கன்னா புக்கில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த அதை தாண்டி சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் போன தடவை கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு கஷ்டமாக இருந்துச்சு ஒழிய அதுபடி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு, நியூ புக்கு, சிறப்பு தமிழ் இதெல்லாம் தாண்டி சிலபஸ் வச்சுட்டு சிலபஸ்லேயே இந்த புக்ஸ் எல்லாம் தாண்டி கொஞ்சம் வெளியில் போய் இன்டெப்த் கேட்டதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகி போச்சு கொஸ்டின் பேப்பர். அதில் எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா குறையுது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிட்டோம். ஓகே, சரி, ரைட்டு. அதனால் இப்போ வந்து மார்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதான் மார்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140, 145, 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இந்த குரூப் 4 2025 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத விட இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத குரூப் 4 எக்ஸாம் நடந்த அன்னைக்கே நம்மளுடைய டிஎன்பிசி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தகவல் சொல்லிட்டாரு. ஓகேங்களா? சரி, அப்போ இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது மூலமாக நம்ம சொல்கிறது என்னென்னா வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஹார்ட்னஸ், ஓகேவா, கொஸ்டின் பேப்பர்னுடைய ஹார்ட்னஸ் வந்து பேஸாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 10K வேக்கன்சிஸ் என்ன பண்ணணும், ஒரு டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஒரு 10K வேகன்சிஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4K வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10K வேகன்சிஸ் வரலும் டிஎன்பிசி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ஓகேங்களா, கொஞ்சம் மார்க்கு இன்னும் கம்மியாக போட்டவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னது கிடைக்கும், போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இன்க்ரீஸ் பண்ணணும். அதை வந்து பார்த்திங்கன்னா 10K வேகன்சிஸ் வரலுமே இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? 10K வேகன்சிஸ் வரலும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதா சார் அப்படின்னா கண்டிப்பாக 10K வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர்னுடைய ஹார்ட்னஸ்ஸு, ஓகேங்களா, ஸோ புக்கை தாண்டி கேட்டது, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக டிஎன்பிசி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆஃபர் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு 10K வேகன்சிஸ் வரலும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. வேகன்சிஸ் இன்க்ரீஸை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
ஓகேங்களா. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ எப்போ வேணாலும் அதுக்கான அடெண்டம் வந்து பார்த்திங்கன்னா வரலாம். ஓகேங்களா. ஆகஸ்ட்லேயே வரலாம் அல்லது செப்டம்பர்லேருந்தே வரலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், டிஎன்பிசிக்கு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 10K வேகன்சிஸ் கொடுங்க. ஓகேங்களா. ஒரு 10,000 வேகன்சிஸ் எங்களுக்கு இந்த 2025 ஃபில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டிஎன்பிசிக்கு வைக்கணும். நம்ம டிஎன்பிசிக்கு வைக்கக்கூடிய ஒரு கரெக்டான ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த 10,000 வேகன்சிஸ் இந்த மாதிரி கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோரிக்கையாக நம்ம இருக்கலாம். ஓகேங்களா. அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு குறைந்த மதிப்பெண்ணில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலிடு கோரிக்கையாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாமு எப்படி இருக்கும். சரி, இப்போ 2026 குரூப் 4 பற்றி பேசலாம். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ சிலபஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ சிலபஸ் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதேமாதிரி நம்ம இதுவரையிலும் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ் தான் இதுவரையிலும் நம்ம பண்ணது. ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ இதில் எது வரும் ஸோ அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நியூ சிலபஸ் அவங்க கொடுத்தாங்க. நியூ சிலபஸ் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த தடவை நியூ சிலபஸ் வச்சு தான் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக போயிட்டாங்க. ஓகேங்களா. கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக போனதுனால சிலபஸ்லேருந்து எடுத்துருக்குறாங்க. பட் புக்கை தாண்டி கொஞ்சம் எடுத்ததுனால நம்மளால் இது பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ நியூ சிலபஸ் அப்படிங்கும்போது அதுதான் அவங்க அதுக்காக தான் நியூ சிலபஸும் விட்டது. ஓகேங்களா. ஓல்டு சிலபஸ் அப்படிங்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ்லேயே கவர் ஆயிரும். ஓகேங்களா. ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அவங்க ஸ்கூல் புக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நியூ சிலபஸ் வச்சுச்சு. நியூ சிலபஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். ஓகேங்களா. ஸ்கூல் புக்ஸ் என்ன பண்ணியாகணும், பேசிக்காக தான் படிச்சாகணும். ப்ளஸ் அவுட் சோர்ஸ் படிக்கணும். புரியுதுங்களா. அவுட் சோர்ஸ் நம்ம என்ன பண்ணியாகணும், படிச்சு ஆகணும். ஓகேங்களா. ஸோ இருக்கிற காம்படிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஸ்டின் பேப்பர் மாற்றணும் அப்படிங்கிற பேட்டர்னுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நியூ சிலபஸ் பேட்டர்ன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்மளுடைய இதை பொறுத்தவரையிலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தவரையிலும் அவங்க வந்து ஓல்டு சிலபஸ் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா. ஓல்டு சிலபஸ் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா. கண்டிப்பாக நியூ சிலபஸ் தான். இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க சிலபஸை மாற்றுறாங்க. ஓகேங்களா. ஆனால் என்னென்னா அவுட் சோர்ஸ் நிறைய போகிறதுனால நம்மளுக்கு படிக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஓகேங்களா. அவுட் சோர்ஸு இன்டெப்த்தாக போகக்கூடாது அப்படிங்கிறது வேணால் நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாமே ஒழிய மற்றபடி சிலபஸ்லாம் நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்ல முடியாது. புரியுதுங்களா. சிலபஸ்லாம் வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு நம்ம டிஎன்பிசிக்கெலாம் நாம் போய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஸோ அவங்க இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கக்கூடிய புக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் இப்போ கேட்டுக்கோங்க, எப்படி வேணாலும் கேட்டுக்கோங்க. கரண்டு, ஓல்டு, சிறப்பு தமிழ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அவுட் சோர்ஸ் அப்படிங்குள்ள நம்ம அவுட் சோர்ஸில் எதை போய் படிக்கிறது, எவ்வளோ நிறையா இருக்குமே. ஸோ எதை நம்ம படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போதிய டைமும் இருக்காது. படித்தது வருமா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால ஸோ இந்த நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அவுட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது. ஓகேங்களா. நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் தான் இதில் கேள்வியாக இருக்குது. அப்படியே மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏன் மாற்றுறதுல அதில் வந்து நம்ம எந்த ஒரு தப்புமே சொல்ல முடியாது. ஓகேவா இருக்கட்டும். ஆனால் ஓல்டு சிலபஸ் இனிமேல் வரது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா. ஓல்டு சிலபஸ் கொண்டு வருவாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நியூ சிலபஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் மாறி ஸ்கூல் புக்கு ப்ளஸ் இன்டெப்த்தாக இப்போ மரபு தோட்டம்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்குறாங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. இன்டெப்த்தாக வேறு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, ஓகேங்களா, வேறு எங்கெங்கெல்லாம் இன்கேஸ் ஒரு பழைய புக்கு எடுத்து பாருங்கள். ஓகேங்களா. மரபு தொடர்னு ஒரு புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா இருக்கும். அதை நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சு தான் ஆகணும். அதேமாதிரி டிரான்ஸ்லேஷனுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கலைச்சொற்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் வளர்ச்சித்துறை கொடுத்ததையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் படிச்சிக்கணும். தமிழ் வளர்ச்சித்துறை கொடுத்ததையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ராஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்க வேண்டியதான். வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் எதிர்பார்க்குறாங்க. புரியுதுங்களா. இலக்கண நாலேஜ் வந்து ஜென்ரலாகவே இருக்கணும். புரியுதுங்களா. இலக்கண நாலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இருக்கணும். மனப்பாடம் பண்ணிட்டு போனால் அது சரிப்படாது. எங்களுக்கு ஜென்ரலாக மைண்ட் இருக்கக்கூடியவங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி போயிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வளர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஸோ நியூ சிலபஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அடுத்த இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி இன்டெப்த்தாக வெளியே போகிறது அவுட் சோர்ஸ் வந்து குறைச்சி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. பார்க்கலாம். குரூப் 2 அந்த மாதிரியே கேட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ஓல்டு சிலபஸ் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அதேமாதிரி வேகன்சிஸை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. டிஎன்பிசி வைக்கக்கூடிய கோரிக்கை நம்ம என்ன பண்ணணும்னா 10Kக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையாக வைக்கலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.